முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன இப்படி பதிவுலாம் போடணும்னு நினைக்காதீங்க. இந்த பதிவில் இருக்கிற மாதிரி நானே கண்டிப்பாக செய்வேன். எனக்கு எல்லாத்துலேயுமே மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு நம்பிக்கை எப்போதுமே உண்டு. அதாவது இதை செஞ்சால் கண்டிப்பாக ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நானும் இதை செய்வேன். இப்போ படிக்கிறேங்கிறது மட்டும் கிடையாது, இதை நான் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக நம்பிக்கை உண்டு. சில பேர் இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பதிவு என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. அதிர்ஷ்டம் இப்படி கூட அடிக்கும். கல்லுப்பு பச்சை கற்பூரம் உங்களிடம் இருக்கா? அப்போ பணம் கொட்டும். செம பரிகாரம் வாங்க. வீட்டில் உள்ள கஷ்டமும் வறுமையும் நீங்கி பணம் தங்க வேண்டுமா? ஆரோக்கியம் நீடிக்க வேண்டுமா? கல்லுப்பு கற்பூரம் இருந்தாலே போதுமே. இந்த 2 பொருட்களை வைத்து எளிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது வீட்டில் உள்ள துன்பத்தை எளிதில் போக்கிடலாம் என்கிறார்கள். பெரும்பாலான குடும்பங்களில் தெரிந்தோ தெரியாமலோ சில செயல்களை செய்து விடுகிறார்கள். இதில் ஒரு சில செயல்கள் நமக்கே எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடும். அதாவது அறியாமல் செய்யும் பிழைகளால் இப்படியான கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது. பரிகாரங்கள். இத்தகைய சிக்கல்களை எளிய பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி செய்யறதுக்கு நாம் என்னவென்று பார்க்கலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏழ்மை வறுமையை விரட்டி பணவரவை உண்டு செய்யும் பரிகாரங்கள் எண்ணற்ற இருந்தாலும் 2 வகையான பரிகாரங்களை இங்கே நாம் பார்க்கலாம். ஒன்று, கல்லுப்புகள் மிக சிறந்த கிருமி நாசினி ஆகும். இந்த கல்லுப்பு எப்போதுமே நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்பார்கள். காரணம், வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டு வர செய்யும் அற்புத சக்தி இந்த உப்புக்கு இருக்கின்றதாம். அது மட்டுமல்ல, கல்லு உப்புகள் மகாலட்சுமியின் அம்சமாகும் கருதப்படுகிறது. எனவே நேர்மறை ஆற்றலை அள்ளித்தந்து சகல செல்வங்களும் வழங்கும் ஐஸ்வர்யமாக பார்க்கப்படுகிறது. கல்லுப்பு தீபம். இதற்கு கல்லுப்பு தீபம் ஏற்றி வைக்கும்போது குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் என்பார்கள். எனவே பௌர்ணமி நாட்களில் கல்லுப்பு தீபம் ஏற்றி வரும்பொழுது தொழில் தடை, வருமான தடைகள் போன்றவை அடுத்த 48 நாட்களுள் விலகிவிடுமாம். இந்த பரிகாரத்தை நான் கண்டிப்பாக இன்னி வரைக்கும் 1 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க, இந்த கல்லுப்பு பரிகாரம். அதே போல் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல் உப்பை போட்டு அதனுள் எலுமிச்சம்பழத்தையும் போட வேண்டும். பிறகு 4 காய்ந்த மிளகாய்களும் அந்த பாத்திரத்தின் 4 மூலைகளிலும் வைத்து அதனை தலைவாசல் கதவின் உட்புறம் பகுதியில் வைத்துவிட வேண்டும். இந்த கல்லுப்பு மிளகாயின் கூர்மையான பகுதிகள் இவை இரண்டுமே எதிர்மறை சக்திகளை ஈர்த்துவிடக்கூடியவை. இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், பாருங்கள். உப்பு மிளகாய். எனவே வாரம் ஒரு முறை இந்த உப்பு மிளகாயை மாற்றிவிட புதிதாக வைக்க வேண்டும். பழைய உப்பு மிளகாயை ஓடும் நீரில் போட்டுவிட வேண்டும். அதை போல கற்பூரங்கள் சுவாச கோளாறுகளை குணப்படுத்தக்கூடியவை. கற்பூரத்தை வீட்டில் வைத்திருந்தாலே அது காற்றில் பரவி நல்ல நறுமணத்தை தருவதோடு சுவாசிக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. பச்சை கற்பூரம் மனதிற்கு புத்துணர்ச்சி தரவல்லவை. இதன் மனம் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக்கி நல்ல எண்ணங்கள், உணர்வுகள் மேலோங்கச் செய்யும். பச்சை கற்பூரம். எனவே பச்சை கற்பூரத்தை வைத்து எளிய பரிகாரங்கள் செய்யலாம். ஒரு கிண்ணத்தில் பச்சை கற்பூரம், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு என அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த தட்டை பூஜை அறையின் தென்மேற்கு மூலையில் வைத்து விட வேண்டும். இப்படி வைப்பதால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது. அல்லது பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம். கடன் தொல்லை தீர்வதற்காக நீங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுக்கும் பொழுது இப்படி ஒரு பச்சை கற்பூர பரிகாரத்தையும் செய்வதால் விரைவில் பலன் கிடைக்குமாம். கல்லுப்பு பரிகாரம். பச்சை கற்பூரம்.
அதைப் போல ஒரு புதிய தட்டில் கல்லுப்பை பரப்பி அதன் மீது ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்து மனதில் இறைவனை நினைத்தபடி அந்த கற்பூரத்தை ஏற்ற வேண்டும். அந்த கற்பூரம் எரியும் கல்லுப்பு பரப்பிய தட்டில் கையில் பிடித்து வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள், கண் திஷ்டி எல்லாமே விலக வேண்டும் என்று நினைத்து குல தெய்வ படத்திற்கும் வீடு முழுவதும் தீப ஆராதனை தீபத்தை காட்ட வேண்டும். இப்பொழுது கற்பூரம் எரிந்து முடிந்ததுமே தட்டில் உள்ள உப்பை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை கொண்டு போய் வீட்டிற்கு வெளியே ஊற்றிவிட வேண்டும். செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற கிழமைகளில் இப்படியே தொடர்ந்து 3 வாரங்கள் செய்து வந்தால் குடும்பத்தில் உள்ள மொத்த திருஷ்டியும் விலகிவிடும் என்று நான் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெற வேண்டும் என்று தகவலை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.